ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அண்டர் ட்ரிக் சீரீஸில் இன்றைக்கி 13வது ட்ரிக் பார்ப்போம். டிஎன்பிசி குரூப் 2024 கேட்ட கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது கியூப் ரூட் ஆஃப் 7 மற்றும் ஃபோர்த் ரூட் ஆஃப் 5க்கு இடையில் அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் இருக்கிற எந்த நம்பர் இந்த ரெண்டு விகிதமுறா எண்களுக்கு இடையில் அமையும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விகிதமுறா எண் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 7 அப்புறம் ஃபோர்த் ரூட் ஆஃப் 5ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆப்ஷனில் இருக்கிறது எல்லாமே ஸ்கொயர் ரூட். இப்போ ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியதுன்னா எல்சிஎம் எடுக்கணும். யாரா இருக்குன்னா இந்த ஸ்கொயர் ரூட்ல 2க்கும் கியூப் ரூட்ல 3 ஃபோர்த் ரூட்ல 4. அப்போ 2 3 4க்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் 12. அப்புறம் இந்த பேஸ் உள்ள இருக்க பேஸ் மட்டும் எடுத்துக்கங்க தனியா. இந்த பேஸுக்கு மேல என்ன பண்ணணும்னா இந்த 12ல எவ்வளவு 3 இருக்குன்னு பாருங்க. 4 டைம்ஸ். இப்போ 7 பவர் 4 2401. நெக்ஸ்ட் இந்த பேஸ் எடுத்துங்க 5. இப்போ இந்த 12ல எவ்வளவு 4 இருக்குன்னு பாருங்க. அந்த பவர் இங்க ரைஸ் பண்ணுங்க, பவர் 3. அப்போ 5 கியூப் வந்து 125. இப்போ 125க்கும் 2401க்கும் இடையில இந்த நம்பர்ல எது இருக்குன்னு பார்க்கணும். இங்கேயும் அதே போல பேஸ் எடுத்துங்க 2 எடுத்துங்க. இந்த 12ல எவ்வளவு 2 இருக்குன்னு பாருங்க. ஸ்கொயர் ரூட் 2 இருக்கு பாருங்க, 6 டைம்ஸ் இருக்கும். அப்போ 2 பவர் 6 64. அடுத்து இந்த பேஸ் எடுத்துங்க 3. 12ல இந்த ஸ்கொயர் ரூட் 2 எவ்வளவு டைம்ஸ் பாருங்க, 6 டைம்ஸ். அப்போ இங்க 729. அடுத்து ஃபோர்த் பேஸ் எடுத்துங்க. இதுக்கு என்ன பண்ணும், 12ல எவ்வளோ 2 இருக்கும் பாருங்க, 6 டைம்ஸ். இது 4096ன்னு வரும். அடுத்து 12ல எங்கேயும் ஸ்கொயர் ரூட் எவ்வளோ டைம்ஸ்னா 6 டைம்ஸ். இந்த பேஸ் எடுத்துங்க 5 பவர் 6 15625ன்னு வரும். அப்போ இந்த 4 நம்பர்ல யாரு 125க்கும் 2401க்கும் இடையில இருப்பான்னு கேட்டால் 729 தான் இதுக்கு இடையில இருக்கும். therefore answer is B option.